ஹலோ அண்டர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னாங்க கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் தான் அண்டர்ஸ் போக போகிறோம். டைம் இப்போ 6:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். சரி டெஸ்ட் நம்ம சேனல் புதுசாக படிக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கு இந்த டேலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி டெஸ்ட் நம்ம கூட என்ன பண்ணுறேன் பார்க்கலாமா. அண்ட்ரஸ் கிளம்பிச்சு. அண்ட்ரஸ் வீட்டிலேருந்து அவ்வளோதான் கிளம்ப ஆரம்பிக்கலாம். வந்து பெட்ரோலாக இல்லை, ஒரு பெட்ரோல் போட்டு போயிடும். கிளம்பலாம். ஹண்டர்ஸ் இந்த ரைட் நம்ம தனியாக தான் ட்ரெஸ் போகிறோம். கூட யாரும் வரல. அருண் ப்ரோ கிட்ட அவர் லீவ் தரலன்ட்டாங்களாம். அருண் ப்ரோ வரலன்ட்டாரு. ஸோ நம்ம தனியாக தான் போகிறோம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அந்த இடம். இது நைட்டு தூக்கம் வரல, ஒரு 2-3 மணி இருக்கும். தூக்கம் வரலன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி இங்கே தானே இருக்குது, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அவ்வளோதான். சரி அதான் போகலான்ட்டு முடிவு பண்ணுறான்ட்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 100 கிலோமீட்டர் கரெக்டாக. டைம் இப்போ நான் 6:40 ஆச்சு. மேபி ஒரு 9 ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்டர்ஸ் இங்கே ஒரு பங்க் இருக்கும், அதிலே போட்டு போயிடலாம். அப்புறம் இதை விட்டால் ஹைவே அப்புறம் எங்கே இருக்குன்னு தெரில. ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, அதுக்கு போனால் சுற்றிட்டு வரணும். எதுக்கு ரிஸ்க்கு, கம்மி இதில் போயிடலாம். இதெல்லாம் என்ன ஒரு இதெல்லாம் ஹெச்பி யூஸே பண்ண மாட்டேன். யூஸ் பண்ண இந்தியன் பாரத் 2 தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு வேறு வழி இல்லை. வெறுபுறம் போயிடுறேன். இப்போ ஒரு 500 மட்டும் போட்டுக்கலாம், அப்புறம் போய் பார்த்துக்கலாம். பெட்ரோல் போட்டாச்சு. ஒரு 500 மட்டும் போட்டுக்கிட்டேன், அப்புறம் அங்கே போய் போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து துர்கம், உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம் இந்த ரூட்டில் தான் போக போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஹைவேலே போயிடும். அதான் இப்படியே போட முடிவு பண்ணிட்டேன். ஏய் எங்கடா வர? இங்கே தான் கார் வாங்கணும். அப்படியே போகலாம். ரூட் வந்து விருதாச்சலம் வரையும் தெரியும் அண்ட்ரஸ். அதெல்லாம் ரூட் பிரச்சனை இல்லை. விருதாச்சலம் வரையும், விருதாச்சலத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெரியாது. அப்போ மேப் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ரோடு தான், இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்குமே இந்த ஒரே ரோடு தான். அப்படியே போய்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 70 to 80 ப்ளஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு இருக்கேன் அந்த ரைட்டில். தனியாக தான் போகிறோம். போயிட்டு பொறுமையாக இருந்த போதும். வீட்டில் எந்த வேலையும் கிடையாது, வேலையும் கிடையாது. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வருவோம். அட்ரஸ் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல். இந்த டோல் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் டெய்லி நைட்டு இங்கே தான் வரும் டீ குடிக்க. அண்டர்ஸ் உளுந்தூர்பேட்டைகிட்ட வந்துட்டோம். நம்ம இப்போ உளுந்தூர்பேட்டைக்குள்ளே போதாங்கல்ல, நம்ம நேராக போய்க்கலாம். நேராக போனால் தான் விருதாச்சலம் ரோடு வரும். ஸோ நம்ம இது உள்ள போக தேவையில்ல. அண்டர்ஸ் அந்த கோயில் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ். செம்ம ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரிலாம் கேட்க நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே சொல்கிறேன், அந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். மேபி அது நெக்ஸ்ட் விளாக்ல தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த விளாக்ல வராதுன்னு நினைக்கிறேன். இந்த விளாக்ல வந்து கள்ளக்குறிச்சி டு கங்கை சோழபுரம் இது தான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக்ல தான் கோயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நம்மளே மெய்மருந்து பார்க்குற அளவுக்கு அந்த கோயில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு தான் விட்டேன். அதுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்தேன். சரி இன்னும் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சு. அதை நைட்டு முடிவு பண்ண அப்புறம் காலையில் கிளம்பிட்டேன்.
விருதாச்சலம் ரோடு ஏறிட்டானா ஸ்ட்ரைட்டாக விருதாச்சலம் போக வேண்டியதான். இன்னும் காலிலேருந்து ஒரு டீ கூட குடிக்கல. குடிக்கணும் போலியும் இருக்கு, வேணாம் போயிடலான்னு தோணுது. போயிடலாம். அது தூங்கலான்ட்ட நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது, சுத்தமாக தூக்கமே இல்லை. ஒழுங்காக போயிட்டாங்க, குடிச்சிக்கலாம். விருதாச்சலம் தாண்டி கூட குடிச்சிக்கலாம். இந்த ரோட்டில் தான் கட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் தான் கட் ஆகணும்னு நினைக்கிறேன். இதில் தான் டெஸ்ட் பண்ணோம். போயிட்டுருக்கேன். இன்னும் இங்கேருந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. ஹண்டர்ஸ் எனக்கு இப்போ கூகுள் மேப் வேலையை பார்த்து விட்டுச்சு. ரூட்டு லெஃப்டில் இருக்குது, அந்த சைடு சுற்றி வரணும்னு கூப்பிட்டு போயிட்டு அப்படி போயிட்டு அங்கே கூப்பிட்டுருது 5 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக. இனிமேல் நான் கூகுள் மேப் யூஸ் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் ரோட் போர்ட்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து யாருங்க ஆடங்கள்கிட்ட கேட்டு போய்க்க வேண்டியதான். செம்மையாக இருக்குல்ல அதெல்லாம். அண்ட்ரஸ் விருதாச்சலம் வந்துச்சு. அண்ட்ரஸ் விருதாச்சலம் தான் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியல, ரோட் பார்க்கணும். ஆனால் கூகுள் மேப் யூஸ் பண்ணாலும் நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போல். எங்கே ஒரு சொல்லி பாட்டி பார்ப்போம். அதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே எங்கள் அங்கிள் கடை ஒன்று இருக்கும், எலக்ட்ரிக் கடை. இங்கே இருக்கா பார்ப்போம். கடை லொக்கேஷன் சரியா தெரியல. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டை போவோம். அண்டர்ஸ் இங்கே ரைட்டு. ரைடு தான் நினைக்கிறான். அந்த ரைடு தான் பாக்கி. கூகுள் மேப் இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது போலையே. இல்லை இங்கேயே கோயில் இருக்கான்ட்டு விருதாச்சலத்துலேயே ஒரு இது இங்கேயே ஒரு 7 தான் இருக்கும். அதில் அந்த ஒரு கோயிலுக்குள்ளேயே சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் அது. நான் சின்ன வயசில் இங்கே எங்கள் ஆன்ட்டியோட ஒன்று இருக்கு, அங்கே ரிலேட்டிவ்ஸுக்கு வருவேன். அப்போலாம் அந்த கோயிலுக்கு வருவேன். நல்லாயிருக்கும்ல. இதில் லெஃப்ட் அண்ட்ரஸ் லெஃப்ட் வச்சா ஸ்ட்ரைட்டோடு நினைக்கிறேன். பார்ப்போம். போகுது. வாட்ஸ் த நேம்? ஜெயகொண்டம். ஜெயகொண்டம் ரோடு ஏரியாச்சு. இன்னும் 43 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அண்ட்ரஸ். இருக்கிற இடத்த ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டிக்கிறாங்க. என்ன போதும். இப்போ செம்மையாக இருக்கு அந்த கோயில். 2 ரோடு இருக்கு அண்ட்ரஸ். அந்த ரோடு ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால எந்த ரோட்டில் போயிட்டு இருக்கேன். இதுவும் சிங்கிள் ரோடு தான் போல. ஆமாம், இது சிங்கிள் ரோடு தான். அதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கூல். TN15 காரு. சிங்கியுமே பாருங்க, ஃபுல்லாகவே க்ரீன் ஏரியா தான் இருக்குது. நான் லாஸ்ட்டாக இந்த வியூவை எப்போ பார்த்தேன்னா, நான் தஞ்சாவூர் போகும்போது பார்த்தேன். தஞ்சாவூர் போகும்போது இப்படியே தான் இருந்துச்சு ஃபுல்லாக. தென் இப்போ தான் பார்க்குறேன். சோழதேசனா சும்மாவா?
அண்டர்ஸ் அந்த கோயில் வந்து ஜெயகுண்டம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயகுண்டம் 30 ஆர் சம்திங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் காமிச்சிது. எங்கள் ரோடு இப்போ தான் புதுசாக ஹண்டர்ஸ். இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீன் ஏரியா தான் இருக்குது. ஆனால் இந்த இயர் என்ன சொல்கிறது, ஏப்ரல் மந்த் மட்டும் தான் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் மாதிரியே தெரியல, மழை தான் பெஞ்சிட்ருக்கு. இப்போ கூடமே ஈவினிங் ஆச்சுன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ மான்சூன்லாம் பாருங்கள், இன்னும் அடுத்த மாதம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஹண்ட்ரஸ் முன்னாடி போகலாம். அந்த டெம்போ அதை அடிச்சு போட்டுச்சு ஹண்ட்ரஸ். ஐயோ பாவம். ஹண்ட்ரஸ் அந்த டெம்போ அதை அடிச்சு போட்டுருச்சு. அன்னியில் நினைக்கிறேன். ஆமாம், செத்துருச்சா? ஐயோ செத்தே போச்சு. செத்துருச்சு, அவ்வளோதான். அங்கே தூக்கி விட்டுருவோம். போகிறோம் அப்படி வேங்க போய் என்னடா பிடுங்க போகிற, கீழே எடுக்குதுன்னு பார்க்கவும் மாட்டானுங்க. கிளம்பலான்ட்ட செத்துருச்சு, அவ்வளோதான். டீ குடி நம்மள தோணுது இப்போ ரொம்ப. டீ கடையும் காணும். இல்லை எனக்கு புரியல, இந்த ஊரில் பசங்களே ஒன்றும் படிக்கலையா? ஃபுல்லாக காலேஜ் பொண்ணுங்க கூட வந்து பஸ் ஸ்டாண்ட் நின்றுருக்கு. அதான் பசங்க நம்ம இன்னைக்கு கரெக்டாக டைமுக்கு போயிருக்கோம். இது கரெக்டாக போயிடுவாங்க, நம்ம லேட்டாக போக வேண்டியதான். அட்ரஸ் கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. போயிடலாம். என்ன ஒரு டெசிஷன் டைம் இன்னும் 1/2 hour காட்டுது. போயிடலாம் 1/2 hourல. ஹண்டர்ஸ் ஜெயகொண்டம் வந்துட்டோம். இதுவும் கங்கை கொண்ட சோழபுரம் லெஃப்ட்டு 10 கிலோமீட்டரு. அதான 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்து இங்கே ஒரு டீ அடித்தேன், அவ்வளோதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட். லெஃப்ட் என்ட்ரன்ஸ். அந்த ஸ்கூல் பசங்களாம் ஒரு மாதிரி வாங்குறாங்க. அவங்க மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் பாரு ஜாலியாக போயிட்டுருக்காரு, ஜாலியாக சுற்றுறாருன்னு இருக்கும். ஆனால் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் இருக்க ஜாலி வேறு எங்கேயுமே வராது. மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஏன்னா அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்னால் ஸ்கூல் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸாமு. ஏன்னா காலேஜ் போயிட்டிங்கன்னா லவ்வில் ஒரு டென்ஷன் இருக்கும். அது இப்போ ஸ்கூல் பசங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறது, 9th 10th ஆரம்பிக்கிறானுங்க. 9th 10th 6th 7th ஆரம்பிச்சிடானுங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் தான், ஒரு 5th or 6th சம்திங் தான். அவனுக்கிட்ட ஆள் இருக்கணும் அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது. ஸ்கூல் காலேஜ் தான் ஜாலியாக இருக்கும். அது இருக்கும் போது அது அடர்மை தெரியாது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அது எல்லாருக்குமே அப்படி தான், எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. அது மாற்ற முடியாத ஒரு இது. அது ஹண்டர்ஸ் கங்கை கொண்ட சோழபுரத்தை ரீச் பண்ணிட்டோம். அதுதான்